அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதியில் மக்கள் அதிகம் வந்து செல்கின்ற பகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் தண்ணீர் பந்தல் அமைத்து தாகத்தோடு வருகின்ற மக்களுக்கு நீர்மோர் குடிநீர் வழங்கி தாகத்தை தீர்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய நிர்வாகிகள் தண்ணீர் பந்ததை அமைத்து இன்னைக்கு குடிநீர் வழங்கி கொண்டிருக்கிறார். இதற்கு மிந்தி பல புயல் வந்தது. எல்லா அரசுமே புயல் நிவாரணம் கேட்டு மேல மத்திய அரசுக்கு புள்ளி வரத்தோடு அனுப்பும். அதில் அவர் குறைத்துத்தான் கொடுத்தார். எப்பொழுதும் கேட்ட நிதி கொடுத்ததே கிடையாது. காங்கிரஸ் மத்தியில் ஆண்ட பொழுதும் காங்கிரஸ் அமைச்சரவையில திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்த பொழுதும் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் புயலால் தமிழகம் பாதிக்கப்படும். அப்பொழுது தமிழக அரசு, அன்றைய தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற அரசு மத்திய அரசு கேட்பதை விடுவிக்கும். எப்பொழுதுமே அவள் விடுவிக்கிறது. இரண்டு வகை இருக்கின்றது. ஒன்று தற்காலிக நிவாரணம், இன்னொன்று நிரந்தர நிவாரணம். இரண்டு அடிப்படையில் தான் அரசாங்கம் மத்திய அரசுக்கு நிவாரணம் கேட்கிறது. தற்காலிக நிவாரணத்துக்கு பொறுத்தவரைக்கும் STRF இருக்குது. அதை எடுத்து மாநில அரசு நிவாரண தொகை வழங்கலாம். என்னென்ன நிவாரணத்துக்கு வேணுமோ அந்த செலவு. இன்றைக்கு நிரந்தர நிவாரணம் பாலா உடைஞ்சு வீட்டா கட்டுறது, இப்படி இது NTRF. அதுல இது வந்தா அதுக்கு நான் தொகை கொடுக்கணும், இல்லைன்னா NTRFல அதுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சிருக்கிறோம். அதுல எவ்வளவு இடம் பெறுகின்றதோ அந்த NTRFல எவ்வளவு தொகை கொடுக்க முடியும் அதைத்தான் கொடுப்பாங்க. இது இந்திய அளவில் பூரா ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால